கங்கை மரன் சார் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஒன்று சொன்னார். பாரதி சார் லாஸ்ட் அந்த மொமெண்ட்லாம் ஃபேமிலியோட இல்லையா? நான் கேட்குறேன், உங்களுக்கு தான் தீனி வெளியே கிடைக்குது, நம்ம யார் அதை பத்தி பேசுறதுக்கு? சுத்தி உக்காந்துருந்தா மட்டும் எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம்? கங்கை அமரன் இப்படி பேசிட்டாரு, எதுக்கு? ஒரு மீடியா சம்பந்தப்பட்டவங்க செத்தாலும் வியாபாரம் ஆகுறதுன்றது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. சரி, அப்படியே அவர் கத்தனா இப்ப நீங்க பஞ்சாயத்து பண்ண போறீங்களா? இவ்வளவு தூரம் இருக்கிறது பெரிய கஷ்டம். பிள்ளைய தொலைச்சிட்டு 1 வருஷம் ஆகல, எனக்கே இவ்வளவு மெமரி இருக்குன்னா 18 வருஷத்துக்கு அவங்களாம் எந்த காலத்துல இருந்து பழகுறவங்க? இஷ்டத்துக்கு போட்டு வியூவர்ஸ் வேணும்னு போட்டு அந்த ஃபேமிலி வந்து ஒரு 2 நிமிஷம் போனை பார்த்தா, ஏன்னா அவர் இல்லடா இல்லங்கிறது நம்ம சொல்லுவோம், மண்டையில ஆணி அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா அவர் இல்ல, ஆமா அவர் இல்ல, ஆனா எனக்கு இப்ப அவர் இல்ல, தெய்வமா இருக்கார், தெய்வமா இருக்கார், தெய்வமா இருக்கார். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சார் வீட்டில் வச்சிருந்தப்போ ஃபேமிலி வந்தாங்க. அது இது பேசணும்னா பேசலாம். இப்போ கங்கை மரன் சார் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஒன்று சொன்னார். இப்போ வந்து விட்டுட்டு போயிட்டீங்க, இப்போ மட்டும் ஏன் வந்தீங்க அப்படி மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொன்னார். ராதிகா மேம் வந்துட்டு அதெல்லாம் சொல்லாதீங்கப்பா, அது சொல்லாதீங்கன்னாரு. பட் நிறைய பேரும் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. கமெண்ட்ஸாகவும் சரி, சோசியல் மீடியாவும் சரி, ஃபேமிலிக்குள்ள நிறைய இஷ்யூ இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பாரதி சார் லாஸ்ட் அந்த மொமெண்ட்லாம் ஃபேமிலியோட இல்லையா? அந்த பெட்ரிடன் ஆகிட்ட டைமில் ஃபேமிலி இல்லையா? சரி, எப்பவுமே நம்ம அந்த காலத்துலேருந்தே சொல்கிறது தான், காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பது போய் தீர விசாரிக்க மெய். ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டுறக்கூடாது, அதுக்கான அர்த்தம் தான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு தான் தீனி வெளியே கிடைக்குது, உண்மை என்னன்னு தெரியாமல் ஜஸ்ட்டு ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்காக நீங்கள் ஒரு லெஜெண்டரி டைரக்டரை பற்றி வெளியே நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் பேசுறது, வெளியாள் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், அதுவே தப்புன்னு சொல்கிற ஆள்னால். இத்தனை வருஷமாக அவர் கூட இருக்கனால அவருக்கு ஒரு இமோஷன் இருக்குது அமரன் அங்கிளுக்கு, அது தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ நானே சொல்லலை, நான் பார்த்துட்டு வெளியே வரணும்னு நினச்சவன், இவ்வளோ கேரி பண்ணியிருக்கேன், அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவரோட இமோஷன்ஸ் இருக்குது, நானே வெடிச்சு அழுதுட்டேன், ஓன்னு அழுதுட்டேன். கண்ட்ரோல் பண்ணியுமே வரும். அவர் இப்போ உங்ககிட்ட நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நாளை காலையில் நான் இருப்பேன்னு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் இஸ் நாட் கேரண்டீட். இப்போ எங்கள் அப்பா நைட்டு நான் இங்கே வந்தேன், காலையில் நான் மட்டும் ஒர்க்குக்கு போனேன், எங்கள் அப்பா காலையில் எந்திரிக்க மாட்டார்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? ஸோ அதுக்காக எங்கள் அம்மா பார்த்துக்கலாம் நான் சொல்ல முடியுமா? அவர் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. ரெண்டாவது அவரோட வயசு என்ன, ஹீஸ் ஆல்மோஸ்ட் 86. இந்த வயசில் வந்து இவ்வளோ தூரம் இருக்கிறது பெரிய கஷ்டம். பிள்ளைய தொலைச்சிட்டு 1 வருஷம் ஆகலை. இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 வருஷத்தில் எனக்கு 3 பெரிய இழப்பு. எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் இங்கே மனோஜ் ஒன்று பார்க்குறோம், அப்புறம் சார் பார்க்குறேன். இப்போ இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது? இப்போ வேணா அழுகாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் 2 நாளாக கண்ணை மூட முடியல, வலிக்குது. இப்போ கூட அழுதுறக்கூடாதுன்னு ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா எப்படின்னா நல்லதும் சரி கெட்டதும் சரி ஒரு பெரிய ஹைப்பில் இருக்கிறதுனால, இப்போ ஒரு 2 நிமிஷம் ஃபோன் ஓப்பன் பண்ணால் அதுதான் வருது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்தா அதுதான் வருது. அப்போ அந்த ஸ்பேஸை தனியாக எடுத்துகிட்டு நம்ம கிரிஃப்ட் பண்ண உட்காந்துக்க வேண்டியதாக இருக்குது. புரியுது. ஸோ அவரோட இமோஷன்ஸை வந்து அவர் கொட்டலாம், அது நம்ம இண்டிவிஜுவல், இது நான் அதை சொல்லவே முடியாது. சரி. ஐம் நோ ஒன் டு டாக் அபவுட் இட். ஏன்னா எனக்கு நான் அழுதும் போது என்கிட்டயே வந்து சொன்னாங்க, அவர் நல்லபடியாக இறந்து போயிட்டாரு, வாழ்ந்துட்டு போயிட்டாரு, ஏமா அழுகுறேன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த மொமெண்ட்ல எனக்கு என்ன லாஸுங்கிறது என் மைண்டும் என் மனசும் சொல்கிறது தான். ஸோ அங்கிள் வந்து அழுதுங்கிறது அவர் கூட பிறந்தவர் மாதிரி பல ஆண்டு காலமாக எனக்கே இவ்வளோ மெமரி இருக்குன்னா 18 வருஷத்துக்கு அவங்களாம் எந்த காலத்துல இருந்து பழகுறவங்க? கங்கை மரன் அவர் மென்ஷன் பண்ணும்போது சொல்லியிருந்தாரு, அவர் பர்ஸ்ட் அவுட் ஆனாரு. ஆனா கொஞ்சம் அவர் வந்து யோசிச்சிருக்கலாம், பீயிங் அ மீடியா பர்சன் அவர் யோசிச்சிருக்கலாம், இது எந்த மாதிரிலாம் வெளியே போகும். அவரை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் அழுகுறாங்க, எல்லார் மேலேயும் கேமரா போகாதுல்ல. புரியுது. பிஸ்னஸ் எங்க இருக்கும் அங்கதான் போகும். இல்ல அதுதான் இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் தான். இப்போ சார் அப்படி சொல்லவும் தான் வெளியே பல மாதிரி திருச்சி பேச ஆரம்பிச்சு. ஆனா உண்மை என்னன்னு யாருக்கு தெரியும்? உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். யோசிச்சு பாருங்க, எனக்கு இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எங்க அப்பா வந்து 7 வருஷமா முடியாம இருந்தா, ஆனா பெட் ரிடன் கிடையாது. எங்க அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். எங்க அம்மா அவரோட 2 வயசு சின்னவங்க தான், அவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. ஆனா எங்க அப்பாவை அவங்க பார்த்த ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னன்றது அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். நான் போய் உட்காந்து பார்க்க முடியாது டெய்லி, என் பொழப்பு இப்படி இருக்கு, என் ஒர்க் இப்படி இருக்குன்னு. ஆனா எங்க அம்மா அதுக்காக நீ வந்து பாத்தியா கொண்டியான்னு என்னை திட்டினாங்களா? ஏன்னா
அவங்க ஏஜுக்கு அது, எங்கள் ஏஜுக்கு நாங்கள் இன்னைக்கு உழைச்சாதான் நாளைக்கு உட்கார முடியும். ஓகே. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் தர் ஓன் திங். ஸோ அன்னைக்கு அம்மா வந்து அவர் இறந்து போவார்னு தெரிஞ்சா போனாங்க. அவங்க ஊரில் இல்லை, வேற ஒரு ரீசனுக்காக போயிருக்காங்க. இவருக்கு வந்து கார்டியக் அரெஸ்ட் தான் வந்திருக்கு. பாரதிராஜ். அப்போ அவர் இறந்து போவார்னு யாருக்கு தெரியும்? அதுக்காக பக்கத்துலேயே தலைமாட்டில் உட்காந்துருக்க முடியுமா? அதுக்கு தான் நம்ம நர்ஸ் வச்சுருக்கோம், ஹெல்ப்பர்ஸ் வச்சுருக்கோம். அதை மீறி ஒன்று நடக்குதுன்னா நம்ம யார் அதை பற்றி பேசுறதுக்கு? சுற்றி உக்காந்துருந்தா மட்டும் எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம்? அந்த ஒரு நாள் அவங்க இல்லாமல் போயிட்டாங்க, அவங்களுக்கும் பல வேலைகள் இருக்கு இல்லையா? அப்போ அவங்க எங்கே மூவ் ஆயிருப்பாங்க. கிச்சனில் இருக்கும்போது இப்போ எங்கள் அம்மா கூட தான் பக்கத்தில் ஹாலில் படுத்திருந்துருக்காங்க. எங்கள் அப்பா காலையில் எழுந்து பார்த்தா எங்கள் அப்பா இல்லை. எங்கள் அம்மா என்ன நினச்சிருப்பா, ஐயோ குரல் கொடுத்துருந்தா காப்பாற்றிருப்பேனே. ஸோ அவங்கவுங்க குடும்பத்தில் நடக்கும்போது தான் அந்த ரியலைசேஷன் தெரியும். இப்போ நாங்கள் நான் மீடியா பீப்புள்னால வீட்டில் அது வெளியே தெரியல. இப்போ அன்றைக்கி நான் வந்து இதை வந்து எங்கள் வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருந்தேன்னா இது ஒரு கேமரா நியூஸாக போயிருக்கும். அதனால தான் நான் வந்து ஸ்டேட்டஸ் கூட அப்டேட் பண்ணல, யாரும் வர வேண்டாங்கிறதுக்காக. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ அவர் ரியாக்ட் பண்ணது அவரோட இமோஷன்ஸ் அவர் வெளியே கொண்டாந்தார். அதை வந்து ஒரு நியூஸாக ஆக்கி அது இதுக்குள்ளே ஒரு 4-5 டைலாக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு எல்லாரும் போயிட்டீங்கன்னா அவர் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பார்? அவன் இறக்குற நேரம் நீ ஊரில் இருந்துட்டியான்னு கூட அர்த்தமாக இருக்கலாம். அதை முடிச்சு அதுக்கு ஒரு 4 கை காலை வச்சு கங்கை அமரன் இப்படி பேசிட்டார். எதுக்கு? சரி, அப்படியே அவர் கத்தனா இப்போ நீங்கள் பஞ்சாயத்து பண்ண போகிறீங்களா? ஸோ அட்லீஸ்ட் இறந்த வீட்டிலையாவது கொஞ்சம் நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணணும்னு தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். சி, ஐ எம் நாட் சேயிங் எவ்ரி மீடியா இஸ் டூயிங் தட். ஒரு இறந்த வீட்டில் அந்த மனநிலை எப்படி இருக்குங்கிறது நம்ம யோசிக்கணும். ஏன்னா இப்போ நான் சாதாரணமாக ஒரு வீட்டில் இறப்பு இருந்தால் சொந்தக்காரங்க வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஃபேமிலி வருவாங்க, அந்த ரிச்சுவல்ஸ் அவங்களுக்குள்ளேயே முடிஞ்சிடும், அழுகிறது. ஒரு மீடியா சம்மந்தப்பட்டவங்க செத்தாலும் வியாபாரம் ஆகுறதுன்றது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஓகே, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக நாங்கள் வந்து ஆர்டிஸ்டாக இருக்கோம், இல்லை டைரக்டராக இருக்காங்க, எனி இது ஓகே, இது ஒரு துறை, மீடியாங்கிறது ஒரு துறை. ஓகே, தேவையான விஷயங்களை எடுத்து பப்ளிக்கை ரீச் பண்ண வைக்கிறீங்க, தட் இஸ் அ மீடியம். வெல், குட், ஃபேர் எனஃப். பேப்பர் மீடியாவில் கரெக்டாக எழுதுகிறாங்க, டிஜிட்டலில் இப்படி வரும். பட் அந்த ஃபேமிலி வந்து ஒரு 2 நிமிஷம் ஃபோனை பார்த்தா இதுதான் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி ஒருத்தன் மீண்டு வருவான்? ஸோ அந்த விஷயம் தான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இறந்தக்கப்புறம் நீங்கள் வந்து 3ஆவது நாள் பாடின்னு தான் கூப்பிட போகிறீங்க, பேரை சொல்லி கூப்பிட போகிறது கிடையாது. 3 மணி நேரத்தில் நீங்கள் பாடியை தூக்கிட்டு போகிறோம், பாடியை அடக்கம் பண்ண போகிறோம், இப்படி தான் பேசுகிறீங்க. வியாபாரத்துக்காக கேமரா வந்து வச்சு இப்போ எப்படி தெரியுமா ஆயிடுது? இப்போ நானே அழுதுட்டு இருந்தவ, எனக்கு கேமராலாம் இருக்குன்னு தெரில, ஏன்னா உள்ளே யாருமே அலோவ் பண்ணல, வாலில் தான், வெளியே தான் இருந்தாங்க எல்லாரும். எனக்கு கேமரா எங்கே இருக்குன்னு கூட தெரில. அழுதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ரியாக்ட் பண்ணேன். நான் கத்தி அழுதுக்கப்புறம் நான் என்ன கன்வின்ஸ் பண்ணுறேன், ஐயோ விஷால் நீ அழுகாத, இதை வந்து நாளைக்கு பிடிச்சி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்னோட இமோஷன்ஸ் என்னால் வெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. அதனால தான் நான் சொன்னேன், நேற்றுலேருந்து ஃபோனை பார்க்காம இருக்க காரணம் என்னென்னா, அதை ஓப்பன் பண்ணாலும் நான் பிரெத்லெஸ் ஆகிட்டே இருக்கேன். ஏன்னா அவர் இல்லைடா இல்லைங்கிறது அந்த சொல்லுவோம்ல, மண்டையில் ஆணி அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், அவர் இல்லை, ஆனால் எனக்கு இப்போ அவர் இல்லை, தெய்வமாக இருக்கார். இப்போ என்னால் வந்து அவர் எனக்கு கார்டியன் ஏஞ்சலாக என்னை சுற்றி இருப்பார். எங்கள் அப்பா ஒரு பக்கம், என்னோட கலை தகப்பன் ஒரு பக்கம் இருக்காங்கப்பா அப்படின்னு இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து இட்ஸ் அ ரிக்வெஸ்ட் டு த பீப்புள். சரி, இது ஒரு பக்கம்னு பார்த்தா சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ஒருத்தர் இன்னைக்கு பார்க்குறேன் ஒரு வீடியோ, பாரதி ராஜாவின் அண்ணன் அப்படி, எனக்கு அப்படியே கை எழுந்துச்சுட்டே, அவர் அண்ணனோட தம்பிடா. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அத்தன்டிக்காக அது என்னன்னு பார்த்துட்டு பேசுங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ அடிச்சுட்டு போ, நாளுக்கா சம்பாதிச்சுட்டு போ, ஆனால் அந்த குடும்பம் அதை பார்க்கும்போது அநாயங்காக இருக்கும். டோன்ட் டூ தட். ஸ்பேஸ் கொடுங்க, அவங்களோட கிரீஃப் ஸ்பேஸ் கொடுங்க. அப்போ நீங்கள் கேமரா வச்சிட்டிங்கன்றதுக்காக நாங்களும் நடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? எங்களுக்கு மட்டும் என்ன கடவுள் இமோஷன்ஸு பெயின்லாம் கொடுக்கலையா? என்ன வித் சம் மெச்சூரிட்டி, வித் சம் டிப்ளமசி நம்ம வந்து திரும்பி பதில் பேசுறது இல்லை. இது கண்டிப்பாக ஒரு ஃபில்டர் ஆகணும். அது ஓகே. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ நான் தேனிக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, எனக்கு அது ஒன்று இருக்குன்னு. பட் அப்படியே இன்னொரு சைடு பார்த்தோம்னா, ஓகே, எங்களை வளர்த்து விட்டவர் சார், எங்களை ஒரு பெரிய அடையாளம் ஆக்கி கொடுத்தவர், அவருக்கு நாங்கள் மரியாதை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு சில பேர், நிறைய பேர் கிளம்பி போனாங்க. ராதிகா மேம், வெற்றிமாறன் சார், கனி சார், எல்லாருமே வந்து அது பண்ணாங்க. அந்த எஸ்பெஷலி ராதிகா மேம் பற்றி சொல்லணும், நிறைய பேர் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுது. ஒரு 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 மகள் அது என்ன பண்ணுவாங்களோ கூட இருந்து மகளோட மகளாக பண்ணாங்க அப்படிங்கிறது.
ஸோ அது அது எவ்வளோ எப்படி இருக்கு அதெல்லாம் கேட்க வரும்ல. பட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்குறது. இல்லை, நான் ராதிகம்மா வந்து எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். ஆ. அது எனக்குன்றது, நான் அவங்களை அட்மையர் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க கூட நான் அவங்க மகளாக நடிச்சிருக்கேன், மருமகளாக நடிச்சிருக்கேன். இப்போ அவங்களுக்கு சிஸ்டராக ஒரு படம் நடிச்சிருக்கேன். தர்மதுரை கூட பண்ணி தர்மதுரை மக அரசின்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கு மருமகளாக பண்ணேன். இப்போ ஹாய் படத்தில் நான் அவங்களுக்கு தங்கச்சியாக பண்ணுறேன். ஸோ மீ அண்ட் அம்மா ஹேஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பாண்ட். அது வந்து டெய்லி பேசிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் நான் எப்போ அம்மாவை பார்த்தாலும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நான் செக்யூராக ஃபீல் பண்ணுவேன். சரி சரி. அதே மாதிரி அவங்க வந்து பயங்கர போல்டான ஒரு ஆள். அவங்கள நான் உடஞ்சி பார்த்தது அவங்க அம்மாவோட டெத்தில். ஓகே ஓகே. அம்மாவோட அம்மா இறந்தாங்க இல்லையா? ரீசெண்டாக இப்போ தான். ஸோ இப்போது அதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ அவங்களுக்கு ஒரு ஏஜ் இருக்குது, அவங்க நிறைய பார்த்துருக்காங்க. அதனால் அவங்களால இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியுது. ஆனால் அதே அம்மா தன் தாய் இறந்தப்போ உடஞ்சி போனாங்க. அப்போ நானே சொன்னேன், அம்மா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்மா, நான் உங்களை அப்படி பார்த்ததே கிடையாது, ப்ளீஸ் பி ஸ்ட்ராங் அப்படின்னு. ஆனால் எனக்கு இன்னும் அந்த பக்குவம் இல்லை. ஏன்னா இதுவே நான் தான் சொல்கிறேன், 2 நாள் ஆச்சு நான் தூங்கி. நைட்லாம் தேம்பி கத்தி அழுதுட்ருக்கேன் நான். இதை நான் வெளியே சொல்ல முடியாது. ஆனால் திஸ் இஸ் ஹவ் ஐ கேன் ஹீல் மை செல்ஃப். எமோஷன்ஸ். ஏன்னா இதில் பெரிய ப்ராப்ளம் ட்ரிகர் என்னவா இருக்குன்னா, மைண்டை டைவெர்ட் பண்ணலான்னு போய் ஒரு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணுறோம், வெதர் இட் இஸ் யூடியூப், ஃபேஸ்புக், எதை போனாலுமே இது வந்துக்கிட்டு இருக்கு. இது போடுறாங்கன்னு நான் சொல்லலை, இது வரும். ஏன்னா இன்றைக்கி அதுதான் டாக் ஆஃப் த இதாக இருக்குது. டவுனாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு வரதான் செய்யும். ப்ளஸ் நானே என்னோட மெமரிஸை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு வெண்ட் அவுட் மை இது கடைசி முத்தம்லாம் போட்டுருக்கோம். நான் ஆக்சுவலி அந்த ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டல்லாக இருப்பேன். என்னென்னா அப்பா இறந்தோன்னே நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணுன்னு கால் பண்ணேன். ஒரு 2-3 டேஸாக அவரை ரீச் பண்ண முடியல. ஓகே. அவர் ஃபோன் எப்போவுமே சைலண்டில் தான் இருக்கும். அப்போது நான் அதான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை ஷூட் எங்கள் அப்பா இறந்தாங்க. 3rd டே முடிச்சுட்டு நான் 4th டே திருப்பி ஷூட்டுக்கு வந்துட்டேன். வேறு வழி இல்லை, எனக்கு வந்தாகணும். அப்போது நான் கரெக்டாக இவர் எனக்கு கால் பண்ணார். இன்னும் ஃபோன் அடிச்சிருக்கேன், இத்தனை ஃபோன் என்னாச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்கே இருக்கேன்னாரு. ஷூட்டில் இருக்கேன் சார் அப்படின்னு. எங்கேன்னாரு, ஈசிஆரில் தான் இருக்குது. அப்போ ஷூட் முடிச்சுட்டு வா வீட்டுக்குன்னாரு. 6 மணிக்கு ஷூட் முடிஞ்சோன்னா நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். போய் அப்போவுமே கொஞ்சம் இந்த பெட்டில் தான் இருந்தாங்க அவங்க. அப்போயே ஒரு அந்த கம்ஃபர்ட், பட் ஹி வாஸ் நார்மல். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, உங்களை ரீச் பண்ணோம், அம்மாவும் பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னோடனே, சரி ஃபோனை போட்டு கூட அவட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கொடுத்தேன். வீடியோ கால் பேசினார். தைரியமாரு, நீ ஒரு சிங்கக்குட்டியை பெற்று வச்சுருக்க, அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும், அவள் ராஜாத்தி மாதிரி வாழுவா, கவலைப்படாத, அவள் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அம்மா அழுகார. எங்கள் அம்மா நான் அழுதுனப்பா, எங்கள் அம்மா இன்னொரு ராதிகாம்மா மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள். எங்கள் அம்மா ஒட்டஞ்சு அழுகிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவங்க அடக்கி வச்சுருந்தாங்க. சார் பேசணுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல, பட் ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஐ குட் see my mom crying. ஏன்னா அப்போ என் பிள்ளைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய அந்தஸ்தையும் அங்கீகாரமும் கொடுத்துருக்கும் போது எங்கள் அம்மாவுக்கும் ஒரு குரு தான். அவள் என்னை பெத்தா, இவர் என்னை வளர்த்தாரு. என் பொண்ணு ஒரு ஆளாக இருக்கானா அதுக்கு காரணம் அதான். எங்கள் அம்மா யாருக்கிட்டேயுமே அழுகலை, என்கிட்டே உடஞ்சி அழுகலை. அவர்கிட்ட 4வது நாள் வெடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், இப்போ அவர் இல்லை, இனிமேல் நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ தான் நான் வந்து அவர்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தேன். இந்த கிஸ் பண்ண ஃபோட்டோ, அப்புறம் வந்து அவரை இப்படி பண்ணுங்க, வாங்க ஹார்டின் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐ ஆல்வேஸ் ப்ளே வித். எப்போவுமே சின்ன கடைக்குட்டி மாதிரி விளாண்டுட்டு இருப்பேன். ஸோ அதே நோட்டில் தான் நான் அன்றைக்கி அதை ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஆனால் எனக்கு அதுதான் அவர் கூட இருக்கிற பெஸ்ட்டு மெமரி ஃபோட்டோஸோ, இல்லை அதான் நான் அவர் கொடுக்குற லாஸ்ட்டு முத்தமாக இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. ஓகே, இல்லைன்னா இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தான். என்ன நடந்தாலும் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் அவர்கிட்ட தான் கிடைக்கிற மாதிரி. நான் இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா ஃபோட்டோ கூட நான் வீட்டில் வைக்கலை. ஏன்னா எனக்கு அதுவே அவர் இல்லைங்கிறது எனக்கு தோணக்கூடாதுங்கிறதுக்காக நான் வைக்கலை. ஆனால் சார்து வைக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா தெரில, எனக்கு எங்கள் அப்பா ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் நான் அழுக ஆரம்பிச்சிடுறேன். ஸோ அதனால் இவரதுமே எனக்கு அந்த மாதிரி வந்துருமோன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் இட்ஸ் ஓகே. அவரோட ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்கிட்ட இன்னமும் இருக்குது. அது சின்னது. அது எத்தனை வருஷம் முன்னால், 15-18 வருஷம், 17 வருஷம் முன்னால் அவர் என்கிட்ட கொடுத்தாரு. ஏதோ இல்லை அவர்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது பர்ஸில் இருந்து எடுக்கும்போது அவர் எனக்கு அழகாக ஒரு நோட்டில் என் பர்த்டேக்கு ஞாபகம் இருக்காது, யாரோ ஆட்டே போட்டு போயிட்டாங்க. அவர் வந்து ஒரு நோட்டில் அவரோட ஆட்டோகிராஃப் போட்டு என் பர்த்டேட்டு போட்டு, நாங்கள் பர்த்டே அன்றைக்கி ஒன்றா வி ட்ராவலிங் ஃப்ரம் தேனி சென்னைக்கு வந்துட்டு இருந்தோம். அந்த நோட்டை காணும். ஸோ அதனால் என்ன நினச்சேன்னா, இந்த வாட்டி அவரை பார்க்கும்போது அவரோட ஆட்டோகிராஃப் ஒன்று அவர் கைப்பட வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். எதுவுமே நிராஷான்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே ஆசைகள் அளவுக்கு மீறி, தகுதிக்கு மீறியே எனக்கு அது கிடச்சிருக்கு.
பட் இனிமே அந்த ஒவ்வொரு நொடிகள் அவர் கூட இருந்ததெல்லாம் கொஞ்ச நாளைக்கு யோசிச்சு பார்க்கும்போது இன்னும் பக்குவம் அடைஞ்சிருவேன்னு நம்புறேன். எங்கேயோ பிறந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே பிறந்து தமிழ் படங்களே பார்க்காத ஒரு பொண் வருஷத்துக்கு ஒரு படமோ 2 படமோ பார்த்து தமிழ் சினிமா பற்றி எந்த புரிதல் அறிதல் எதுவுமே இல்லாமல் ஆக்டிங்னா என்னன்னு தெரியாமல் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வராத ஒரு சாதாரண ஒரு விஷாலினின்ற ஒரு கேரக்டரை உயிர் கொடுத்து தெக்கத்து பொண்ணுன்னு ஒரு சீரியலில் அம்சமணின்னு ஒரு கதாபாத்திரத்தில் வச்சு செதுக்கி அழகு பார்த்து இன்னைக்கு இங்கே உட்காந்து தெக்கத்தி பொண்ணு விஷாலினி அப்படின்னு ஒரு வரத்தோட உட்காந்துருக்கேன். அது ஆமா வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு டேக் போடுது எனக்கு எல்லா படங்கள்லையுமே டைட்டில் கார்டில் வந்து தெக்கத்தி பொண்ணு விஷாலினின்னு தான் வரும். ஏன்னா அதுதான் என்னோட ஐடென்டிட்டி. சினிமாவில் வரணும் அப்படிங்கிறது ஆசை இருந்தது. ஆனால் சினிமானா என்னன்னு தெரியாது, நடிப்புனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் இருந்தேன். வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் போனேன், கமிட் ஆகி. ஓகே, தெக்கித்தி பொண்ணுலேருந்து வேற ப்ராஜெக்ட். ஓகே, என்ன நடந்துச்சுன்னா அப்போ சீரியலில் வந்து ரொம்ப நான் சினிமாவுக்கு வரணுங்கிற ஐடியாலே நான் ஆக்சுவலி வரவே கிடையாது. சரி. ஏன்னா சினிமானா எனக்கு ஒரு பயம் இருந்தது. அது ரொம்ப பெரிய ஒரு ஓஷன், அதுக்குள்ளே நம்ம எப்படி போகிறோம், நமக்கு எந்த பொட்டன்ஷியலும் இல்லை, எதுவுமே தெரியாது, ஆக்டிங் தெரியாது, டான்ஸ் தெரியாது, எதுவுமே ஒன்றுமே தெரியாது, ஜீரோ. ஆசை மட்டும் இருந்தது. ஆனால் வீட்டில் விட மாட்டாங்கன்னு தெரியும். அப்படி இருந்த ஒருத்தி வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் நானாக எடுக்கிறேன். அப்புறம் அதை வந்து அட்டைப்படத்துக்காக விகடனில் கொடுக்குறேன். ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ சர்க்குலேட் ஆகி ஒரு ஆஃபீஸ்க்கு போகுது, கூப்பிட்றாங்க, பொள்ளாச்சியில் ஷூட்டிங்னு கூப்பிட்றாங்க. கிளம்பி போகிறேன், எதுவுமே தெரியாது. அந்த டைரக்டர் வந்து எங்கேருந்து அதை பிடிச்சி வந்தீங்க, சாவுகிராக்கியான்னு திட்டினார். ஏன்னா எனக்கு நடிப்பு தெரில. ஓகே. அது ஒரு புது சீரியல் தொடங்குது ஒரு பெரிய கம்பெனிக்கு. அவருக்கு வந்து அந்த பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னோடனே என்னை அவர் திட்டுறாரு. நான் அழுகிறேன். பேக் டு ஹோட்டல் வரேன். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மேனேஜர் வந்து சொல்கிறாரு, அம்மா உங்களுக்கு இந்த ஷெடியூலில் வராது, அடுத்த ஷெடியூலில் வரும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. காலையில் கிளம்பி போயிருங்கம்மான்றார் பொள்ளாச்சியில். இந்த சொல்கிறாரு, நைட்டு சொல்கிறாரு. நான் தூங்கி எழுந்தானே எனக்கு ஒரு ஃபோன் வருது காலையில். வந்த உடனே இந்த மாதிரி பாரதி ராஜா சார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றோம், நீங்கள் தேனிக்கு வர முடியுமா? எனக்கு தேனி எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் தனியாக ட்ராவல் பண்ணுறேன். ஒரு பேக்கை தூக்கிட்டு பொள்ளாச்சியிலேருந்து பழனிக்கு ஒரு பஸ்ஸில் போகிறேன். பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பஸ் எடுத்து தேனிக்கு போகிறேன். போனால் அங்கே ஒரு லார்ஜில் ஒரு ரூம் கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே ஒரு ஓசிடி அந்த காலத்துலேருந்து, சின்ன வயசுலேருந்து. எனக்கு ஒரு செருப்பு இப்படி கோணலாக இருந்தால் கூட பிடிக்காது. எனக்கு அந்த இடத்துல இருக்க முடியல. அது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு தேனி, என்ன சின்ன ஊர் தான். நான் சொல்கிறது 18 வருஷம் முன்னாலும் அது ஒன்றுமே இருந்திருக்காது. எனக்கு அதுக்குள்ளே இருக்க முடியல. அப்புறம் மேனேஜர் வராரு, ரெடியாக இருங்கம்மா சாரை பார்க்க போகணுங்கிறாங்க. போகிறேன். அதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த கால் வர்றதுக்கு முன்னால் நான் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். ஃபோட்டோ பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. தெக்கத்தி பொண்ணு தொடங்குற டைம் போல். டி நகரில் ஆஃபீஸ் போயிட்டு ஒருத்தரை மீட் பண்ணிவிட்டு, சரி அப்படின்னு நீங்கள் போங்கம்மா நாங்கள் சொல்லி அனுப்புகிறோன்னு. அங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தார். நம்ம தான் தமிழ் படங்கள் அதிகமாக பார்த்ததில்ல, ஆள் யாருன்னு தெரில. ஆனால் இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒருத்தரை பார்த்துட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கால் வருது, போகிறேன். ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். மேனேஜர் வந்து கூப்பிட்டு போகிறார் அல்லி நகர வீட்டுக்கு. ஓகே. தாவணி போட்டுக்கோங்கிறாரு. ஒரு தாவணியை போட்டுட்டு ஒரு ஜடையை போட்டுட்டு போகிறேன். போனால் அங்கே வந்து பாரதி ராஜான்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. என் மைண்டில் என்ன ஓடுதுன்னா, ஆஃபீஸில் பார்த்தவர் இவர் கிடையாதே, நம்ம அவர் தானே பாரதி ராஜான்னு நினச்சோம். சாரோட தம்பி உட்காந்துருந்துருக்காரு. எனக்கு 2 பேரும் சிமிலராக இருப்பாங்களா, ரொம்ப சிமிலராக இருப்பாங்களா எனக்கு தெரில. ஓகே, எனக்கு அவ்வளோ புரிஞ்சுக்க தெரியல. சரி ஓகேன்னா அங்கே ரஞ்சிதா உட்காந்துருக்காங்க, எல்லோரும் உட்காந்துருக்காங்க. டைரக்டர், தமிழ் தெரியுமா, நடிப்பியா? எது கொடுத்தாலும் நடிப்பேன் சார், ஆனால் நடிக்க தெரியாது சார் அப்படின்னு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவியா? நீங்கள் சொல்லி கொடுத்தா நான் செய்கிறேன் சார். சரி காலைல பார்க்கலான்னு அனுப்பிச்சிட்டாங்க. சரி தூங்கி எழுந்திருக்கிறேன். காலைல ஸ்பாட்டுக்கு போகிறேன். ஒரு வீட்டில் ஷூட் பண்ணுறோம், ஒரு ஒத்த வீட்டில். அவர் என்ன பண்ணுறாரு, உட்காந்து மோர் கடைன்றாரு. மோர் கடையிறது அது எப்படி? தரையில் உட்கார்றாரு, பானையை கால்கடியில் வைக்கிறாரு, 2 பாதத்துக்கும் நடுவில் செலுப்புறாரு. ஓ இப்படி தான் மோர் கடையணும். ஓகே ஃபர்ஸ்ட் ஷாட். ஓகே. சரியான மழை அந்த தோட்டம் வீட்டை சுற்றி, வண்டியெல்லாம் மாட்டிக்குது செம்மண்ணோட. அப்படி ஒரு இடம் உட்காந்துருக்கேன். இவர் மாட்டுக்கோட்டையில் உட்காந்துருக்காரு. மாடு நிற்கிது, மழை பெய்யுது, எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல் யோசிச்சு பாருங்க. நம்ம கிராமத்தில் இந்த லெவல் ஆஃப் கிராமம் பார்த்தது கிடையாது. நான் பார்த்துட்டு இவர் என்ன மாடு சாணி பக்கத்துல உட்காந்துருக்காரு, கப்பா இருக்குது இப்படிலாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். கட் பண்ணால் ஷாட்டு ரெடி. மழை நின்றுச்சு.
டைலாக் கொடுக்குறாங்க. தமிழ் எழுத படிக்க தெரியாது, ஏன்னா எனக்கு சிலபஸ் இல்லாமல் நான் வெளியூரில் படித்தாள். தங்கிலீஷும் இப்போ வர மாதிரி அப்போ கிடையாது. ஓகே ஓகே. அப்போது என்ன பண்ணேன்னு தெரில, ஷிவர் ஆகுது. ஏன்னா நான் சாரை பார்த்து ஒரு 3 மாதம் இப்படி தான் ஆடிட்டே இருப்பேன் பயத்தில். சார் வந்தார், சொல்லிடுவியா அப்படின்னாரு. அது பேர் ப்ராம்ப்ட்டுன்னு நமக்கு தெரியாது. சரி சரி. அப்போ கோ டைரக்டர் வராரு. நான் சொன்னேன், கொஞ்சம் ஸ்லோவாக அந்த லைன்ஸை படிங்க, நான் மெமரைஸ் பண்ணிக்கிறேன். தமிழ் பேசிடலாம், தேனி தமிழ் பேசுவேன். அது சாரோடது ரொம்ப ரொம்ப டெப்த்தோ அப்படியே ஒரு மாதிரி அது லிட்ரேச்சர் வேற மாதிரி இருக்கும். ரூட்டட், பயங்கர ரூட்டட், டீப் ரூட்டடா இருக்கும். நமக்கு சொல்ல தெரியல. டயலாக் சொல்லிட்டேன். சந்திரசேகர் சாரோட காம்பினேஷன் எனக்கு ஒரு ஐ டு ஐ பார்க்க முடியல. ஏன்னா நம்மளாம் சினிமாவில் பார்த்தவர், என் முன்னாள் நின்று நடிச்சிட்டு இருக்காரு. என் ஹஸ்பண்ட் கேரக்டர் வேற. அவர் புரிஞ்சுக்கிட்டு என் கண்ணை பார்த்து பேசாதமா என் நெத்தியை பார்த்து பேசுங்கிறாரு. எனக்கு அது என்ன சொன்னா, டைரக்டர் ஆர்டிஸ்டான பாக்கியத்தில் என்னை சுற்றி எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்ததுனால எந்த ஈகோவும் இல்லாம, புது பிள்ளை தானே நீ யாருன்னா யோசிக்காம ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. ப்ரொஃபைல் பார்த்து பேசும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண உனக்கு கண்ணை பார்க்க முடியல, காதை பார்த்து பேசி, சீட் பண்ணி பேசி, நீ ஆங்கிள் எங்கே பார்க்கணும். அந்த 3.5 வருஷம் வாஸ் மை கோர்ஸ். அதோட பேஸ் வந்து பாரதிராஜா சார். அவர் இன்ஸ்டிடியூஷன் அவருது, பிரின்சிபல் அவரு. ஆனா ஹேட் சோ மெனி டீச்சர்ஸ் இன் தட். அந்த டயலாக் சொன்னோன்னே சார் ஏய் சூப்பரா பண்ணிட்ட அப்படின்னாரு. இந்த புறம்போக்கு எங்கடா பிடிச்சிட்டு வந்தீங்க, இந்த சாவுகிராக்கியன்னு சொன்ன வார்த்தையை முதல் நாள் கேட்குறேன், அடுத்த 3ஆவது நாள் நான் இதை கேட்குறேன். முடிஞ்சு அது எப்பேற்பட்ட போகிறேன். அவர்கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்குறேன். 16 வயதில் நீங்கள் தான் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறேன் டேரக்டரை பார்த்து. அவர் பார்த்தாரு, என்னைய உன்னைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. சொன்னேன், நான் தமிழ் படமே பார்த்ததில்லை சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஸோ இப்படி தொடங்கின எபிசோட் நாங்கள் ஆக்சுவலி 2008 தான் தெக்கத்தி பொண்ணு டெலிகாஸ்ட் ஆச்சு. நாங்கள் 2007 வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். அதாவது ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 5 எபிசோடு வந்து பைலட் கொடுத்தோம். ஏன்னா கலைஞர் டிவி, கலைஞர் தான் ப்ரொடியூசராக இருந்தாங்க தாத்தா. ஸோ அவரை போய் மீட் பண்ணோம். அப்புறம் என்ன நெப்போலியன் சார், சந்திரசேகர் சார்லாம் இருந்ததுனால அதுக்கப்புறம் 2008 ஏர் ஆச்சு. அது ஃப்ரம் தென் 2011 வரைக்கும் 750 எபிசோட்ஸ் போச்சு. 670 நான் சொன்னேன், சார் போதும் சார், முடியல சார். ஏன்னா எவ்ரி மந்த் 18 நாள் மினிமம் டு 15 நாள் நான் தேனியில தான் இருப்பேன். ஓகே. ஷூட்காக. ஏன்னா நான் மேக்ஸிமம் எபிசோட்ஸ் நான் இருந்திருக்கேன். அப்போ என்னால் வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியல. அப்போவும் இல்லைன்னு சொல்லி நடுவில் இன்னொரு வாட்டி கொண்டு திருப்பி உயிர் கொடுத்தாரு. எவ்வளோ சண்டை. அதுக்கப்புறம் சார் போதும் சார்னு. அப்புறம் 670 நான் முடியல சார், விட்டுருங்க சார். அதுக்கப்புறம் 750 போச்சு, 800 கிட்ட கூட போச்சு. டெலிகாஸ்ட் 750 தான். ஸோ தட்ஸ் ஹவு திஸ் டோட்டல் ஜேர்னி ஸ்டார்டட். பட் நான் தமிழ் படிக்க கற்றுக்கிட்டதும் அங்கே தான், நான் நடிப்பு கற்றுக்கிட்டதும் அங்கே தான். இப்போ சினிமாவில் ஒரு ஆளாக இருக்கோன்னா பேஸ் அதுதான் கண்டிப்பாக. ஏன்னா கண்டிப்பாக சீரியல்ன்றது ஒரு தனி மீடியம் தான். சினிமாங்கிறது ஒரு பெரிய ஸ்க்ரீனு. ஸ்மால் ஸ்க்ரீனுக்கும் பெரிய ஸ்க்ரீனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த இதில் தான் நான் ஒர்க் பண்ணி பழகிட்டேன். ஆனால் நான் சினிமாவுக்கு வரணும்னு நினச்சி வரல இண்டஸ்ட்ரிக்கு. ஆனால் இவர் வந்து சினிமா பேட்டர்ன்லேயே தான் எல்லாமே இருந்தது, ஷூட்டிங்கே எங்களுக்கு இருந்தது. என்னால் வந்துட்டு நார்மல் சீரியலில் அடாப்ட் ஆக முடியல. ஏன்னா அது மொத்தமாக வேறு, அதுதான் சீரியல் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஆமாம், அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சிலபஸ் அது எனக்கு. ஸோ என்னால் அடாப்ட் பண்ணிக்க முடியல. நான் இங்கே 6 மணிக்கு மேலே ஷூட் பண்ண மாட்டேன், 10 மணி வரைக்கும் ஷூட் போச்சு. இங்கே மேக்கப் ரொம்ப நேச்சுரலாக நாங்கள் நடிச்சிருக்கோம், இங்கே மேக்கப் போடணும், ஆர்டிஃபிஷியல் எல்லாமே வந்து எனக்குள்ளே ஃபிட் ஆகலை. ஸோ அது எனக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகலை. பட் ஸ்டில் ஒரு வேலையை ஆரம்பித்தோன்னா அதை பண்ணணுங்கிறதுனால நானும் சில சீரியல்ஸ் பண்ணேன். அப்புறம் என்னால் தெக்கத்தி பொண்ணு என்னைக்கு முடிஞ்சதோ அப்படியே வந்து மற்ற சீரியல்ஸும் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னால் முடியல. ஏன்னா அதுக்கு சீரியல் பண்ணும்போது சினிமா கூப்பிட மாட்டாங்க, கூப்பிட்டாங்க என்னைய. நான் தெக்கத்தி பொண்ணு ஸ்டார்ட் பண்ணணுமே எனக்கு நிறைய சினிமா ஆஃபர் வந்தது. பட் ஐ வாஸ்ன்ட் ப்ரிப்பேர் ஃபார் இட். வேண்டாம். ஆனால் எனக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் வந்து அந்த அம்மா பிஸி, 18 நாள் அந்த எங்கள்கிட்ட லாக், இப்படியே சொல்லி என்னை படம் பண்ண விடலை. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சோன்னா போய் டேரக்டர் சொன்னேன், எனக்கு பட வாய்ப்பு வருது, ஆனால் இங்கே வந்து நம்ம மேனேஜர் சார் வந்து எப்போ யார் ஃபோன் பண்ணி கேட்டாலும் டேட் இல்லைன்னு சொல்லிடுறாரு, நான் எப்படி வந்து என்ன பண்ணுறது எனக்கு தெரில சார் அப்படின்னு. சார் சொன்னாங்க, ஏய் இப்போ பண்ணிடி அப்படின்னாங்க. விட்டால் தானே பண்ணுறதுக்கு அப்படின்னு. சரி நான் சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரம் தென் இப்படி கிராஜுவலாக ஐ ஸ்டார்டட். 10th ஃபஸ்ட்டு மூவியாக இருந்தது. அப்படி சின்னதாக அந்த ஸ்கூல் அந்த மாஸ்டர்ஸை பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே போய் தான் எல்லாமே நடந்தது. பட் நீ சொன்ன மாதிரி 18 வருஷம் ஆச்சு. திரும்பி பார்த்தா எனக்கு இன்னமும் அந்த மெமரிஸ் அப்படியே தான் இருக்குது. நடுவில் எவ்வளோ விஷயங்கள் நான் மறந்துருக்கலாம். ஆனால் சாரோட தொடங்கின அந்த ஜேர்னியிலேருந்து அந்த இருந்த முடிவு வரைக்கும் எனக்கு எதுவுமே மறக்காது. ஏன்னா
அது எப்படி நம்ம வந்து நம்ம காலேஜ் டேஸை மறக்க மாட்டோமோ அந்த மாதிரி தான் ஒரு பீரியட் எனக்கு. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்